அடுத்து இந்த நிகழ்வில் உரை நிறுத்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது தோப்பூர் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியும் தான் கடமையேற்று பல்வேறு விடயங்களில் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஏஎஃப்எம் ரமேஷ் ஐபி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உரை நிறுத்துவதற்காக. அனுசரணையுடன் இங்கு பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் வைபவத்துக்கு சமூகம் தந்த அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் எமது பிரதேசத்தின் முன்னாள் ஓட்டக்கல்வி பணிப்பாளர் கடமை செய்த ஜபாஸ் அவர்களுக்கும் மற்றும் அல்ஹம்ரா பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள ஏனைய உத்தியோகத்தர்கள் மௌலவிமார்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் சலாத்தை கூறி உண்மையிலே இந்த விழாவுக்கு என்னையும் அழைப்புதல் செய்த இந்த விழாவை ஏற்பாடு செய்த எமது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜபாஸ் அவர்களுக்கும் உண்மையிலே சந்தோஷமான விடயம். நம்ம பார்க்க போனால் குருநாகல் பிரதேசத்திலிருந்து தோப்பூர் மண்ணையும் அவர்கள் தோப்பூர் என்ற ஊரையும் கருத்தில் கொண்டு இங்கு உள்ள மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் இங்கு உள்ள தோப்பூர் பிரதேசத்தில் உள்ள கல்வியை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் செயல்பட்டதற்கு எல்லோரும் மீண்டும் அவர்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே என்னென்றால் நானும் தோப்பூரில் பிறந்த ஒரு மகன் போலீஸ் இதுக்கு போய் காலமாக வெளியிடங்களில் வேலை செய்து தற்போது நீங்கள் நினைத்தவாறு தோப்பூரில் ஒரு போலீஸ் நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். சமாதானமும் சட்டமும் ஒழுங்கும் மீதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் பலர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வின் உதவியால் போன சனிக்கிழமை வந்து கூட தோப்பூர் பிரதேசத்தை போலீஸ் கடமையை செய்வதற்காக பாரமெடுத்தேன். இருந்தும் இந்த சந்தர்ப்பத்தில் சட்டத்தையும் ஒழுங்கையும் போலீஸாகிய நாங்கள் கொஞ்சம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தெளிவற்றுவது நல்லதென்று நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறான வைபவங்கள் கல்விக்காக பாடுபவர்கள் எல்லாம் ஏன் நடத்திருந்தால் மக்களுக்காக வேண்டி கல்விக்கு எவ்வளவு பாடுபடுகிறார்களோ அதே போன்றுதான் உண்மையிலே இந்த பிரதேசத்தில் உள்ள தோப்பூர் மக்கள் சிறார்கள் அல்லது பெற்றோர்கள் இந்த சட்டத்தையும் கடமையும் மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்களுக்கு தெரியும் காலப்போக்கில் தோப்பூர் ஒரு நல்ல கல்விமான்கள் உள்ள பிரதேசம். நல்ல உண்மையிலே பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு வருடமும் மாணவர்கள் கூடுதலாக செல்லக்கூடிய ஒரு பிரதேசம். ஆனால் காலப்போக்கில் சில நாங்கள் வழியில் வேலை செய்யும் போதெல்லாம் தோப்பூரை பற்றி சில தவறான கேள்விகள் தான் எங்கள் காதில் விழுகின்றன. ஏனென்றால் ஆரம்பத்தில் இருந்ததை போல மிகவும் வித்தியாசமாக ஆரம்பத்தில் சொல்வார்கள் அல்லநாடுகள் எடுத்துக்கொண்டால் அதனால இதுக்கு டைம்ல சொபின்பேக் மாவட்டத்தில் சொல்றது அப்போ கசிப்பு சாராயம் கூடுதலாக காணப்பட்டது. ஆனால் இப்போ இன்று அது மாற்றமாக வேற வழிகளில் இது பண்ணுறது, அதாவது மது போதைகள், அதாவது கஞ்சா ஐஸ் குடு அந்த வகையில் கூடுதலான வாலிபர்கள் அதற்கு தொடர்பு உள்ளதாகவும் நாங்கள் உண்மையிலே கேள்விப்பட்டோம். இந்த இடத்தில் மிகவும் காரசாரமாக கூற வேண்டும். சட்டத்தை நடைமுறை செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்துள்ள பெற்றோர்கள் தாய்மார்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் கண்காணிக்க வேண்டும். ஆசிரியர்
காலங்களில் நாங்கள் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சில வாலிபர்கள் நீங்க சொல்றது கேட்கறதில்ல. நாங்கள் சில தவறுகள் சம்பந்தமாக உங்களோட தெளிவூட்டப்பட்டால் நீங்க சொல்றீங்க எங்க பிள்ளை நல்ல பிள்ளை அப்படி செய்ய மாட்டான் என்று. ஆகவே கால நேரம் போகத்தால எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தில் போலீசுடைய கடமைகளை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த விடயங்களை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே தோப்புர பிரதேசத்தை ஒரு நல்ல பிரதேசமாக, ஒழுக்கம் உள்ள ஒரு பிரதேசமாக நம்ம ஆக்க வேண்டும். அதனை கருத்து கொண்டுதான் வெளி பிரதேசங்களில் இருந்து இங்கு வந்து தோப்புக்காக வேண்டிய அவங்களுடைய இதுகளையும், அதாவது பிள்ளைகளுக்குரிய கல்விக்காக வேண்டியும் அவர்கள் பங்கெடுத்ததற்கு அவர்கள் செய்த இவ்வாறான செய்த நிகழ்வுக்கு அவருக்கும் ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக அமைகின்றது. நம்முடைய பிரதேசம் நல்லா சிறப்பாக அமையும் என்றால், ஒழுக்கத்தோட வாழ்வோம் என்றால் அது அவங்களுக்கும் ஒரு அதில் பலன் அவங்களுக்கும் போய் சேரும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்ப மேலும் மேலும் நம்முடைய பிரதேசத்துக்கு வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். ஆகவே மீண்டும் நான் என்னுடைய கடமையாக கூறிக்கொள்வது, என்னுடைய கடமைகளை செய்வதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருப்பீர்கள் இருக்கின்றேன். ஆகவே பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியும் வெளி பிரதேசங்கள்ல, வெளி மாவட்டங்கள்ல எவ்வாறு சட்டம் இதெல்லாம் ஒழுங்கு நடைமுறைப்படுகின்றது, இங்கே எவ்வாறு நடைமுறைப்படுகிறது என்பதை நான் நினைக்கிறேன் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவ்வாறான நிலைமைகளை நம்ம மாற்றி சட்டம் என்றால் என்ன, ஒழுங்கு என்றால் என்ன, அதுக்கு எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுக்கு எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதையும் காலப்போக்கில் தெளிவிட்ட வேண்டும். ஆகவே மீண்டும் கொண்டுகொள்வது, உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் கண்காணித்துக் கொள்ளுங்கள். விசேடமாக நாங்கள் சில அறிவுரைகளை நாங்கள் பள்ளி மூலமாக தெரிவிச்சுக்கின்றோம். உதாரணமாக அந்த பெரும்பாலும் அந்த டியூஷன் பந்தியில், அமர்த்தர பந்தியில் உள்ள அந்த பிரதேசத்தில் உள்ள சில வாலிபர்கள் போய் பிள்ளைகளோட சேட்டை விஷயங்களையும் வீட்டில் சொல்லிக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில், அதாவது விசேஷமாக ராத்திரியில் இரவு நேரங்களில் 9-10 மணிக்கு பிறகு தேவையில்லாத நோக்கம் இல்லாமல் ரோட்லையும் அங்கேயும் குந்தி சில குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. ஆகவே அவ்வாறான கண்டால் இனிமேல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். யாரென்று நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆகவே இரவையில பிள்ளைகளை நீங்க கண்காணிக்க வேண்டும். இரவு 9 மணி பிறகு தன் பிள்ளை வீட்டுக்கு வாரானா இல்லையான்னு சொல்லி நீங்க சொல்றது, அதாவது ஒரு எங்களுக்கு சட்டம் தேவையில்லை, கலாச்சாரம் தேவையில்லை, சமயம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நான் நினைக்கிற மாதிரி தான் நடப்பன்னு சொல்ற பிள்ளைகளை நாங்கள் இனங்கான்றோம். அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான அவங்களுக்கு பாடசாலை விவரங்கள்லாம் தந்து ஊக்குவித்து கல்வியை இது பண்ண சில பிள்ளைகள் தாய்தாப்படும் பிள்ளைகள் உரிய டைமுக்கு பாடசாலைக்கு அனுப்புவதில்லை, உரிய டைமுக்கு போவதில்லை. நாங்களும் வந்த காலத்தில் இருந்து இந்த பிக் ஹவுஸ் டியூட்டின்னு சொல்லி ஸ்கூல் டைம்ல நாங்கள் டியூட்டி வரோம். பார்த்தால் கேட் மூடப்பட்டுள்ளன, 20-50 பேர்கள் வெளியில் இருக்கிறாங்க. அப்ப தாய்தாப்பன் சம்பந்தமா இது சம்பந்தமான கவனிப்பும் ஒன்றும் இல்லை. உள்ள பாடசாலைக்கு போறானா வேற எங்கேயும் போறானா கவனிப்பும் இல்லை. நான் அதிபர்களோடு சந்திச்சு பேசினேன். அவ்வாறான லிஸ்டுகளை, அதாவது அந்த அவ்வாறான பிள்ளைகளுடைய லிஸ்ட் தாய்தாப்பன் யார் என்பதை நீங்க அறிவிங்க. நான் அது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை எவ்வாறு எடுக்க வேண்டுமோ அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுக்கின்றோம். ஆகவே நீங்க இந்த சந்தர்ப்பத்தில் இது பண்ணி சில பாடசாலைக்கு தொடர்ச்சியாக வராத பிள்ளைகளும் காணப்படுகின்றார்கள். அவர்களை லிஸ்ட் எடுப்போம். ஆகவே வருகின்ற காலங்களில் யாருக்கும், அதாவது தவறு செய்த மனிதனுக்கு போலீஸ் சட்டத்தில் அதை மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அவசியம். தவறு செய்தவனுக்கு எங்கட கடமை என்ன, சட்டத்தை யார் மீறாவோ, சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தவறான செயலில் ஈடுபடுறாவோ அவங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டு இது பண்ணி சட்டத்தை முன் நடவடிக்கை தண்டனை வழங்க கூட எங்கட கடமை. ஆகவே தெளிவூட்டல்கள் நான் செஞ்சாது காலப்போக்கில் குற்றம் செய்த மன்னனுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று. அது சில மற்றவர்களில் மன்னிப்பு கொடுத்தாலும் சட்டத்தில் அது மன்னிப்பு கிடைக்காது. குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை வழங்கக்கூடியது தான் எங்கட கடமை. ஆகவே உருண்ட வகையில் யாரும் கோரிக்கை தேவையில்லை. கடமையை குறிப்பிட்ட இருக்கிற காலங்களில் ஒழுங்காக செய்ய வேண்டும். மீண்டும் என்னுடைய கடமைகளை செய்வதற்கு நீங்க உதவியாக இருப்பீர்கள் என்று வேண்டிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எங்களுடைய ஏற்பாடு குழுக்களுக்கு நன்றி கொள்ளுங்களோடு பேசில் ஏதாவது தவறுகள் அதில் செய்யப்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதும் உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தோப்பூர் போலீஸ் நிலையம் காலப்போக்கில் நடைபெறும். அதில் இப்போதைக்குள்ள ஒரு சிறிய குற்றங்கள் சம்பந்தமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்ட்ரி காப்பிகள், அதாவது முறைப்பாட்டு பிரதிகள் புறப்படலாம். ஐடென்டி, லைசன், இனி மற்ற ஆவணங்கள் குறைந்து போன சம்பந்தமாக பண்ணலாம். என்ன தேவைகளாக இருந்தாலும் உண்மையிலே இங்கே உள்ள போலீஸ் வந்து ஒவ்வொரு ஆட்கள் போலீஸ் தெரியல, தோப்பூர் மக்கள்
உங்களுக்குரிய போலீஸ், அந்த பிரதேசங்களுக்குரிய போலீஸ், நீங்க எந்த டைம்லயும் உங்களுடைய பிரச்சனைகளை இது பண்ணி செய்யலாம். சில இடங்கள்ல போலீஸ் அதாவது சில விஷயங்களை சொல்லி போலீஸுக்கு சொல்ல போனா நாங்க தான் கடைசியில் குற்றவாளி என்றீங்க, அப்படியெல்லாம் நாங்க உங்களை சாக்கி கிடக்கிறதோ கோட்ஸை கொண்டு போறது அப்படியான வேலையை செய்ய மாட்டோம். எப்படியோ எங்கேதோ குற்றங்கள் நடக்கின்றால் அதை கண்ணு காணாமல் இருக்காமல் அதுடைய தகவல்களை நீங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்று இருக்கின்றீர்களோ அவ்வாறு வழங்கலாம். எழுத்து மூலம் சரி, என்ன வகை வழிவகை மூலம் சரி, அந்த குற்றங்களை நடப்பதற்கு பாரிய குற்றங்கள் நடப்பதற்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தி சொன்னால் அந்த குற்றத்தை தவறுகளிலிருந்து அவர்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாடு குழுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சிறப்பான முறையில் இதுவரை நேரமும் உரையாற்றியிருந்தவர் தோப்பூர் போலீஸ் பொறுப்பதிகாரி மதிப்புக்குரிய ரமேஷ் சாஹிப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, குறிப்பாக தாம் பொறுப்பேற்று சில வாரங்களும் ஆகவில்லை, என் மண்ணில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இளைஞர்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதை பிரதேச மக்களாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் பிரதேச மக்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் எமது பிரதேசத்தை ஒரு சிறந்த ஒரு பிரதேசமாக கட்டியெழுப்ப முடியும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி மீண்டும் அவருடைய பணி எம் மண்ணுக்கு தொடர வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்து அவர்களுடைய பிரதேச மக்கள் சார்பாக நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.